இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் இறுதி நாள் நம்ம இருக்கோம்ல, ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டதாக நம்ம நன்றி சொல்லிட்டு போகிறோங்க. நன்றி செலுத்திக்கிட்டே இருக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் சில பல வலிகள் வேதனைகள் இருந்தாலும் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். அன்பின் விண்ணக தந்தையே இறைவா, இந்த மாதம் முழுவதும் உமது இரக்க பெருக்கத்தினாலும் புனித அன்னை மரியாளின் பரிந்துரையினாலும் எங்களுக்கு ஏராளமான அற்புதங்களை செய்துள்ளீர் தகப்பனே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்களா. இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம். சோர்வுகள் இருக்கலாம், சில பல பிரச்சனைகள் இருக்கலாம், சில பல சங்கடங்கள் எல்லாமே இருக்கலாங்க. அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். அடுத்ததான் செப்டம்பர் மாதம் நம்ம அழித்து வைக்க போகிறோம். அந்த மாதத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதத்தினாலும் பல மகிமையினாலும் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். பிறக்க இருக்கும் புதிய மாதத்தில் உம்முடைய அளவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம்ப்பா. ஒவ்வொரு மாதத்தையும் நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வராதான், நான் ஜெயிக்க மாட்டேனா, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஏகப்பட்ட சங்கடங்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு எங்களுக்கு புதிதான ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டிங்களா? நிச்சயமாக கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எவ்வளோ பிரச்சனை மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் பத்திரமா பார்த்துட்டு நம்பிக்கை இருக்கலாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், அவர்களை பரிசுத்தப்படுத்தி நான் என் பிள்ளையே என்னோடு வா என்று அழைப்பேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு போகிற பாதையில் ஏகப்பட்ட சங்கடங்கள் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்திருக்கோம். இந்த ஜபத்தை கேட்டுருக்கேன் அன்பான உறவுகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி நல்லா சிரித்து பேசி நம்மளை புகழ்ந்து ஆஹோ ஓன்னு பேசுவாங்க. ஆனால் அதே வாய் நம்ம கொஞ்சம் கடந்து போயிட்டோம் அப்படின்னா எப்படிலாம் பேசுன்றது நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா இன்றைக்கி முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் வாய்க்கு வந்தவரெல்லாம் பேசுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இருக்கும்போது பேசிட்டா நம்ம மனசு எப்படி இருக்குன்றது தெரில அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்றா இருக்கும். ரெண்டாவது, அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். கண்டிப்பாக பயம்தான். ஏன்னா முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாமல் போனதுக்கப்புறம் பின்னாடி பேசுவாங்க. ஸோ அதை நம்ம நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், அவங்க தான் பண்ணுவாங்க. வேறு யாரும் நம்மளை பற்றி வெளியில் பெருசாக நம்மளை சொல்ல போகிறது கிடையாது. இன்றைக்கி பல்வேறு குணம் கொண்ட மனிதர்கள் நம்ம பார்க்குறோம்ல, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே புரிஞ்சிக்க முடியலல்ல. ஒவ்வொரு மாதம் நம்ம கடந்து வரோம், ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம கடந்து வரோம். இன்றைக்கி இப்படி போச்சு, நாளைக்கு எப்படி போகுன்றது தெரில. ஸோ நம்ம கடந்து வருகின்ற போது எத்தனையோ மனிதர்கள் நம்ம சந்திப்போம்ல. நல்லா பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம், நமக்கு எதிர்பாராத நேரத்தில் உதவி செஞ்ச மனிதர்கள் நம்ம மறக்க மாட்டோம் வாழ்க்கையில். நான் இந்த நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்கும்போது கடவுளே அமைச்ச மாதிரி எனக்கு உதவி கிடச்சிது இவங்களால் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஒரு சில பேர் சங்கடங்கள் கொடுத்துருக்கலாம் வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருசுப்படுத்தாமல் மனிதர்கள் மதித்தால் மட்டுமே இந்த உலகத்தில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அவன் இவன் நம்ப ஆள், அவன் ஆள் அப்படின்ற மாதிரிலாம் பாகுபாடு போயிட்டுருக்குங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மளாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகள், ஒற்றுமையாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். அவ்வளோதான். இருக்கிறத பகிர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம் எல்லாருக்கும். நாங்கள் வச்சுங்க, எனக்கு இது போதும், கொஞ்சமாக இருந்தாலும் போதும்டா, எனக்கு இந்த ஹாப்பினஸை கொடுக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருங்களா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சில பல பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம், நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறீங்களா. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். ஏழை மக்களை நேசிக்க பழகுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏரியா சுத்தமாக இருக்குது அப்படின்னா தூய்மை பணியாளர்கள்லாம் வருவாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு இல்லாததை கொடுங்க, உணவு கொடுத்து பாருங்களேன், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம வெறுத்து ஒதுங்குறோம், அவங்க கிட்ட முதல்ல நாத்தடிக்குது ஒரு மாதிரி நம்ம பண்ணுறோம், அதெல்லாம் வேணாம். அதே மாதிரி இந்த சிலிண்டர் போடுறவங்களா இருக்கட்டும், சம்திங் அவங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி சிரித்த முகத்தோடு அவங்ககிட்ட நம்ம பேசினாலே அதுவே போதும்ல. அவங்களும் மனிதர்கள் தான், சில பல வலிகள் வேதனைகளோடு அவங்க அந்த தொழில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாரும் மதித்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்பின் விண்ணக தந்தைய இறைவா, இந்த மாதம் முழுவதும் உமது இரக்க பெருக்கத்தினாலும் புனித அன்னை மரியாளில் பரிந்துரையினாலும் எங்களுக்கு ஏராளமான அற்புதங்களை செய்துள்ளீர் தகப்பனே. அதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. மேலும் இந்த மாதத்தில் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காக, குறிப்பாய் விரோதமாய் நடந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பாவங்கள்லாம் நாங்கள் தள்ளப்பட்ட போது ஆண்டவரே, இனிமேல் இந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாது என்று உறுதியாய் நிற்கின்றோம் அப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. பிறருக்கு உதவி செய்யும் சூழ்நிலை எங்களுக்கு இருந்தும் உதவி செய்ய தவறியதற்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றனப்பா. எங்களை மன்னித்தருளும் இறைவா. பிறக்க இருக்கும் புதிய மாதத்தில் உம்முடைய அளவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுற தகப்பனே. வரும் நாட்களில் எங்களுக்கு என்ன தேவை என்பதை உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று உமது சித்தத்தின்படி எங்களுக்கு தயவாய் அருள் புரிவீராக ராஜா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீரை நம்புகிறேன் ஏசப்பா. உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீர் நம்புகிற ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாய் உம்முடைய வருகையை காண காத்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. பரலோகத்தில் எப்போதும் உம்முடன் களி கூறுவதற்கு கெஞ்சி மன்றாடுற ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர். எல்லாமே கூடும் என்று நம்புகிறேன் ஏசப்பா. எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை நீர் உயர்த்தி நம்புகிற ஏசப்பா. இந்த ஜபத்தை கேட்டுருக்க அன்பான ஒவ்வொரு உறவுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.